என்னடா இதே முட்டையாவே ஆகிட்டீங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஃபன்னி சிஎஸ் தான் விளையாட போகிறோம். இதோ பார்த்தீங்களா, எல்லாம் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. சரி நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே நண்பர்களே, இவனுங்க வேற ஃபர்ஸ்ட் பிளேயரோ செகண்ட் பிளேயரோ பேசினேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் வேற ஒரு பொண்ணு போல, செகண்ட் பிளேயர் ஒரு பையன். கேமில் வந்துட்டு என்னடா லவ்ஸ் பண்ணிக்கிறீங்க லவ்ஸு. அந்த பையன் வேற பேசினேங்கிறான் நண்பர்களே. அந்த பையன் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு தான் நண்பர்களே. அது மேல கீழே காத்து. இதில் வேற அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வேற புரிய மாட்டுது நண்பர்களே. ஆனால் தொணன்னு பேசினேங்கிறாங்க. அவங்க வந்து ஹிந்தியோ தெலுங்கோ மலையாளமோ நண்பர்களே தெரில. அது என்ன லாங்குவேஜ் இதோ பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேனு. அது கூட பரவாயில்ல நண்பர்களே. அங்கே நொயின்னு இந்த பொண்ணு பேசினேக்குது நண்பர்களே. சரி ஓகே, நடைய பாருங்களேன், அங்கே பாருங்களேன் நடைய. இந்த பார்த்தீங்களா நண்பர்களே, வேற லெவலா நிற்கிற போஸ்லாம் பயங்கரமாக இருக்கே. சரி ஓகே நண்பர்களே, பொண்ணு பேசாம இரு. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மேட்ச்சில் தோத்துட்டோம் ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நண்பர்களே. மைக் ஆன் பண்ணி காலிலேருந்து என்ன பண்ணுன்றது வரலுமா சொல்லுவாங்க. அது கூட இதுங்களுக்கு எத்தனாவது மேட்ச்னு கூட தெரில நண்பர்களே. மாட்டினாடா மானஸ்தன், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் போடுறேன், அதுங்க பேசுறது நீங்களே கேளுங்களேன். நான் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கேன். அது என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சா லைட்டாக கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க நண்பர்களே. அவங்க பேசுறது கேட்டீங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, மனசு அரிப்பேன். சரி ஓகே, நம்ம வந்து கன்னை மாற்றிடலாம் நண்பர்களே. நம்ம வந்து ஏடபிள்யூஎம் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏதோ ஒன்று எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்தாச்சு. ஓகே நண்பர்களே, அங்கே பார்த்தீங்களா சூப்பர்மேன் மேலாம் பழகிறாங்க நண்பர்களே. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் இந்த பியூட்டி போஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து அங்கே போயிட்டு சண்டை ஃபைட் போடுவோம் நம்ம. சரி போடா தம்பி, என்னடா இது. அது மண்டையை பாருங்களேன், அந்த மண்டை குருவி கூடு மாதிரி இருக்குல்ல. அந்த மண்டை ஏதோ தேர்ந்தெடுத்த நண்பர்களே, நீங்கள் வீடியோ பார்க்கணுன்றதுக்காக முடிய இது கட்டிங் இப்படி இருக்கு. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம போயிட்டு எனிமீஸ் அட்டாக் பண்ணி ஒரு ஏஸ் அடிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஏசு அதுக்கிட்ட வாயில் வர முடியாது. வந்தா இரு அம்மா பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு அக்கா வந்து எங்கள் கேங்கில் இருக்குது. அந்த அக்காவை தான் அடிக்க முடியாது டீம்மேட்டு உன்னை. நண்பர்களே, எவ்வளோ ஜஸ்டில் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க நண்பர்களே. ஏடபிள்யூஎம் ப்ரோ பிளேயர் இந்த வேர்ல்ட் ஆஃப் த பிஆர்எஃப் இஸ் த பெஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்களேன், படுத்துட்டு இருக்க ஸ்டைலில் பாருங்களேன். அப்படியே கோவா பீச் போய் படுக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காரு இவரு. ஓகே, சர்ப்பு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுங்களா இவனுக்கெல்லாம். சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம கன்னை மாற்றிப்போமா இல்லை இதே இருக்கட்டுமா? எனக்கு இதே இருக்கட்டும் தான் வந்து. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா போஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கா. இந்த பாருங்க நண்பர்களே, என்னடா இது போஸ். சரி நண்பர்களே, அவள் தான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து போஸ்ட் கொடுக்கறத விட சூப்பர்மேன் போஸ்ட் கொடுத்து வெளில போயிடலாம். என்னடா இது சத்தம், ஏதோ சிரிப்பு சவுண்ட்லாம் கேட்குது நண்பர்களே. என்னால் முடியல நண்பர்களே. நான் லாபிக்கு போயிட்டு வேற கேம் விளையாட போறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம வந்து நம்மளோட காம்படிஷன் வந்து ஏஸ் அடிக்கிறது. இப்போ ஏஸ் அடிச்சு அந்த அக்காவை வந்து பியர் ஆஃப் மைக் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன்னா இல்லையா பாருங்க. நம்ம கான்சென்ட்ரேஷனாக இருப்போம் கேமில், கான்சென்ட்ரேஷனாக. செவ்வாய்க்கு நண்பர்களே, அப்புறமா நம்ம வந்து இப்போ பறந்து போயிட்டு எல்லாரையும் சுட போகிறோம். இதோ பார்த்தீங்களா எப்படி வேறு லெவலாக நண்பர்களே. விடுங்க, எல்லாரும் டீம்மேட்லாம் செத்துட்டோம். எனக்கு அதான் செத்தோன்னே இதோ பார்த்தீங்களா ஆஃப்லைன் பாட்டு அடிச்சிட்டேன்.
இது உனக்கு ஒரு பெருநாடு அப்படின்னு. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இவனை அமௌண்ட்டு போட்டு சாவடிப்போம். நம்மக்கிட்ட அமௌண்ட்டு போட முடியும், ஆனால் நம்ம ஸ்டைலாக அமௌண்ட்டு போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி போட்டோன்னா இது பயங்கரமான அமௌண்ட்டு. இதை பார்த்தீங்களா, அந்த அட்டையே ஒரு அமௌண்ட்டு நண்பர்களே, அந்த மூமெண்ட் அமௌண்ட்டோ ஏதோ சொல்லுவாங்களே அந்த அமௌண்ட் இது. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் பிளே ஷார்ட்ஸ்லலாம் வரல நண்பர்களே, அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படி தான் நினச்சேன், இது வந்து ஒரு அமௌண்ட்டு போல் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயே எதுனா அந்த மேக்ஸ் இது இருக்கும்ல நண்பர்களே, மேக்ஸ் செட்டிங்ஸு அதுலேயே எதுனா எனேபிள் பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது ஒரு மேப்பு. சரி ஓகே நண்பர்களே, இந்த மேப் கோடு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கீழே கொடுக்குறேன். அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன், வேணும்னா தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 100 இருக்கேன் ஃபாலோவர்ஸு. 150 போனோடனே நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு நினச்சி நான் வந்து என்னென்ன கேம் ப்ளே போட போகிறேனோ அதோட தம்ப்லைன் எல்லாம் நான் அமுச்சு விட்ருவேன், ஸ்டோரியில் போடுவேன். நீங்கள் எந்த கேம் ப்ளே வர போகுதுன்ட்டு பார்த்து முன்னெச்சரிக்கையாக பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா அதில் கமெண்ட் கூட போடுங்க, நான் வேறு எதனா கேம் ப்ளே மாற்ற முடிஞ்சால் கூட மாற்றிடுறேன். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டா வச்சு இல்லை ப்ரோன்னீங்கன்னா இதுலேயே யூடியூப்லேயே இந்த கேமில் கமெண்ட் போடுங்க. ஓகேவா நண்பர்களே? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அக்காவை போட்டு தள்ளியாச்சு, அந்த அக்காவை அடித்த மாதிரி நினச்சிப்போம். சரி ஓகே, இந்த எனிமி வந்து மேலே இருக்கான் நண்பர்களே. இப்போது அந்த மேலே இருக்கிற எனிமியை நம்ம வந்து போட்டு தள்ளணும். ஆமாம், நான் ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் எப்படி மேலே போனான்னு யோசிக்கவே இல்லையே. அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. சரி விடுங்க, அவன் எப்படி போனான்னு. அவனும் ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படி இல்லைன்னா சூப்பர் மேன் மாதிரி அங்கேருந்து அவன் எப்படி போயிருப்பானா, இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு வெப்புட்டு அப்படி இல்லைன்னா படுத்துக்கிட்டே பறந்துருப்பான் அவன். சரி ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை, நீங்களும் அதை பண்ணவே இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்புறம் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே உள்ள போயிடலாம். சரி, இப்போ நம்ம இறங்கி போயிட்டு அங்கே மேலே இருக்கிறாள் அவன் வந்து க்ளோவில் வச்சிட்டான். நம்ம இங்கே இந்த பேண்டேஜ் சுற்றின்னு சாரி மெடிக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே ஃப்ரீ ஃபயர் விளையாடி. எப்போவுமே ரோப்ளாக்ஸு இல்லைனா வேறு எதுனா கேமில் தான் இருப்போம். ஃப்ரீ ஃபயர் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால டச் விட்டு போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அவன் வந்து கீழே இறங்கிட்டான் நண்பர்களே. டேய் தம்பி, கீழெல்லாம் இறங்கக்கூடாதுப்பா, இருறா, அண்ணன் வந்து உன்னை அடிக்கிறேன், இருறா வரண்டா. இதோ பாருங்க நண்பர்களே எப்படி நடக்கிறான் பாருங்களேன். சரி ஓகே, ஒரு 150 போட்டோன்னா அவன் செத்துருவான் நண்பர்களே. போடே, அவ்வளோதான் நண்பர்களே, ஜெயிச்சிட்டோம். சொல்லி பேக் நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி ஓகே நண்பர்களே, இவனுங்களை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நான் நண்பர்களே 2 பேரும் ஜோடியாக வெளில போயிட்டு இருக்கிறாங்க. பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். போனா நண்பர்களே, அப்போனா 1v5 பண்ண போகிறோமா? இவன் வந்து ஏன் 1v5ன்னா இவன் வந்து அவ்வளோவா அடிக்க மாட்டான், அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். யாரையும் ட்ரெஸ்ஸை பார்த்து எடை போடாதா சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள் அடிக்க மாட்டோம் பாருங்கள், நம்மளால் இறங்கி எப்படி அடிக்க போகிற இருப்பாங்க, அப்படியே செதுற போதிப்போம். நான் வேணால் உட்காந்து வெயிட் பண்ணிட்டா சொல்லுங்கள், நான் வேணால் வெயிட் பண்ணிட்டா சொல்லுங்கள், அவனை போய் அடிக்க சொல்லுங்கள், யார் வந்து அதிக கில் அடிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ கூட நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம் 3. சரி ஓகே, அந்த மாதிரி நடக்காதடா, சிரிப்பு தாண்டா வருது. சரி ஓகே நண்பர்களே, நம்ம வந்து சண்டை போட்டு முடிக்கணும், சண்டை போட்டு முடித்தாதான் நம்ம இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த சைடுக்கா வந்துட்டு இப்படி போய் அப்படி போகணும். இப்படி வந்து டெசர்ட்டிக்கிலேயே ஒரு 1 டாப் ஒன்று போட போகிறேன், மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ 150 அவ்வளோதான் போட்டுடே. அவ்வளோதான் நண்பர்களே, எப்படி தவழ்ந்து போகிறான் பாருங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நான் கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் அடித்தோடனே நிறைய மீம்ஸ் வச்சு தான் வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் மீம்ஸ் இல்லாமல் வந்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகிடும். ஏன்னா நான் நேற்று போட்ட அந்த வீடியோ எத்தனை நிமிஷம்னு தெரியலையே, 12 நிமிஷம் வீடியோ. அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் எடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக அங்கங்கே மீம்ஸ் போடணும், எங்கெங்கே கரெக்டாக பேசியிருக்கேன்னு பார்க்கணும். நான் வந்து கேமிங்லேயே பேசி தான் நிறைய வீடியோ எடுக்கிறேன். ஒரு சில வீடியோ தான் நண்பர்களே கேமிங்கில் பேசாமல் நம்ம வந்து எங்கெல்லாம் லாங்கில் இருந்தோன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தோன்னா வீடியோ போட்டே ஆகணுன்ற சமயத்தில் இப்போ வந்து நான் கேமிங் பண்ணிட்டு எங்கன்னா ஒரு சாதாரணமான இடத்துல போய் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துருவேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கும்.
நீங்கள் லைக் மட்டும் போட்டுக்கோங்க நண்பர்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிடுங்க ஓகேவா. அவன் வேறு ரூஃப் மேலே ஏறி நின்று பல்லே டான்ஸ் வேறு ஆனுக்கிறேன் நான். டே அவன் ரூஃபில் ஏற்றான்டா. டே தம்பி 2வது பிள்ளை சொல்கிறான். டே க்ளோலு அவ்வளோதான் போட்டாச்சு. அப்புறம் என் வாய்ஸில் எதனா வித்தியாசம் தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. சரி ஓகே வெளில வந்துட்டான் போட்டு தள்ள யாவ்தான் நண்பர்களே. நான் சொல்ல அந்த பிளேயர் எதுவுமே பண்ண மாட்டான். ஜெயிச்சிட்டோம் மாறா நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே நண்பர்களே. அங்கே வேற அத்தனை பேர் இருக்கானுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இவன் வேற ஆஃப்லைன் பாட்டை அடிச்சு நம்மக்கிட்ட வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். ஓகே இதனால இது கோடு. இந்த கோடை வேற நண்பர்களே அவனுங்க வந்து அந்த கோடை போட்டால் ஒரு சிலருக்கு வந்து காசு போகும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன் அந்த கோடை போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் காசு போகும்னு நினைக்கிறேன். அதானே? ஆமாம் நண்பர்களே அவங்களுக்கெல்லாம் காசு போகும். என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? எனக்கு சரியாக தெரில நண்பர்களே. ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இந்த மாதிரி. நீங்களும் என் நண்பர்கள் தானே, அதனால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆமாண்ணா எஸ் ப்ரோ அப்படின்ட்டுருங்க. சரி ஓகே அந்த பொண்ணு தான் நண்பர்கள் இருக்குது. அந்த பொண்ணு கையால் மட்டும் அடி வாங்கக்கூடாது. பொண்ணு சரி ஓகே நண்பர்களே. அந்த பொண்ணை வந்து நம்மளை அசிங்கப்படுத்தி அடிச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா போஸ் வேற. போஸ் குத்தி என்ன வெறுப்பேற்றுது. சரி விடுங்க. அந்த பொண்ணு மட்டும் எப்படியா அந்த போஸ் கரெக்டாக குத்துது. இதோ பார்த்தீங்களா நிற்கிற ஸ்டைல நண்பர்களே. இப்போ தான் பார்க்குறேன். சரி ஓகே உங்களுக்கு நான் வெளில போய் அந்த ஸ்டைலை காட்டுறேன். இவனுங்க எப்போ திறந்து விடுவானுங்கன்னு வேறு தெரியலையே. இன்னும் ஒரு செகண்ட் தான். அவள் தான் திறந்து விட்டானுங்க. இப்போ தான் திறந்து விட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா அந்த பொண்ணு ஆனால் படுத்து ஒரு போஸ் கொடுத்தது. அதுதான் எப்படின்னு தெரில. இதை பார்த்தீங்களா இப்படி தான் படுக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு தோ நண்பர்களே கன்னை கையில் வச்சா அந்த போஸு. ஓகே சூப்பர் நண்பர்களே. இங்கே பாருங்கள் சூப்பர்மேன் பண்ணலாம் போகிறான்டா. டேய் சரி நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து 4ல் இருக்கோம். அவங்க 1ல் தான் இருக்காங்க. ஓகே இங்கே எனிமே வந்துட்டோம். போட்டு தள்ளுறி இன்னும் ஒரு புல்லட்டு. அவ்வளோ நண்பர்களே ஜெயிச்சிட்டோம். என்னடா போட்டு தள்ளிட்டீங்க. சரி ஓகே நண்பர்களே இதுக்கு மேலே அங்கேருந்து அசிங்கமாயிடும்ட்டு வெளில வந்துட்டேன். சரி ஓகே நண்பர்களே இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதான் என்னோட யூஐடி. வேணும்னா வாங்க நம்ம டீம் போட்டு விளாட்லாம். அதிகமாக ஃப்ரீ ஃபயர் ஆட மாட்டேன். ரோப்ளாக்ஸு அப்புறம் அந்த மாதிரி கேம்ஸ் தான் ஆடுவேன். தனியான ஒரு கேம்ஸு எதுக்கோ இருந்தால் வருவேன். நம்ம விளாட்லாம் ஓகேவா நண்பர்களே. ஓகே இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.